ஓம் சாந்தி 18/9/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற மனிதர்களிடம் அன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்திற்காக துன்பப்படக்கூடாது, ஏன்? பதில்: நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிக பெரிய லாட்டரியை அடைந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் டானிக் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு அந்த தூர தேசத்தின் பயணிகளும் கூட, பேசஞ்சர்ஸ் அப்படின்றார் பாபா. நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது அந்த தூர தேசத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும், நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்று. மேலும் தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தையை தான் கூப்பிட்டோம், இறைவா வந்து எங்களையும் தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. இப்பொழுது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் ஆன்மீக பேசஞ்சர்ஸ் அப்படின்றார். இன்று ஃபுல் டே நம்ம ஆன்மீக பயணிகள் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்கணும். இந்த சரீரத்துடன் இருக்கிறீர்கள், ஆனால் பயணம் செய்கிறது ஆத்மாதா, ட்ராவல் பண்ணுறது ஆத்மாதா அப்படின்றார். ஏன்னா இந்த சரீரத்தை இங்கே தான் விட்டுட்டு போகிறோம், மற்றபடி ஆத்மா யாத்திரை செய்கிறது. அந்த ஆத்மா எங்கே போகிறது? தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு செல்கிறது. மற்றபடி இந்த உலகம் பௌதீக உலகம், அது ஆன்மீக உலகம். குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார், இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தோமோ மீண்டும் அங்கேதான் செல்ல வேண்டும். இந்த உலகம் ஒரு பெரிய மேடை அல்லது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். இந்த மேடைக்கு வந்து நடித்து பார்ட் முடிந்த பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இந்த உலகத்திலையும் அப்படித்தானே, நாடகம் முடிந்த உடனே அனைவரும் அவரவர்களுடைய வீட்டிற்கு செல்வார்கள் தானே. அதுபோல இந்த நாடகம் முடிந்த உடனே நாம் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய புத்தி யோகம் வீட்டிலும் ராஜ்யத்திலும் இருக்கிறது. இதில் உறுதியாக இருக்கிறீர்களா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசியில் எந்த நினைவில் சரீரத்தை விடுகிறோமோ அந்த நிலைக்கு சென்று விடுகிறோம் என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இங்கு படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், சிவ் பாபா பகவான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் என்று. அந்த பகவான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை தவிர வேறு எந்த நேரத்திலையும் படிப்பிக்க மாட்டார். முழு 5000 ஆண்டுகளில் நிராகார பகவான் தந்தை ஒரே ஒரு முறைதான் வந்து படிப்பிக்கிறார். இதில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த படிப்பு எவ்வளவு சுலபமாக இருக்கிறது. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அந்த வீட்டின் மீது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்பு இருக்கிறதுன்றார் பாபா. ஆகையால் தான் முக்தி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அதனுடைய பொருள் என்ன என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்றபடி உங்களுடைய புத்தி சுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முழு உலகத்தின் முதல் இடைக்கடை ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய மனதில் இருக்கிறது, இப்பொழுது நாம் முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணனாக அவசியம் மாற வேண்டும் என்று. இங்கிருந்து முதலில் வீட்டிற்கு தான் செல்கிறோம். ஆகையால் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் குஷி
இருக்க வேண்டும் தானே என்ற அர்த்தத்தில் பாபா கூறுகிறார். எப்படி சத்யுகத்தில் தேவதைகள் குஷி குஷியாக ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறார்கள், அதே போல இந்த பழைய சரீரத்தையும் நாம் குஷி குஷியாக விட வேண்டும். இந்த சரீரம் இப்படி இருக்கிறது என்று ஒரு நாளும் துன்பப்படக்கூடாது. உடல் நலம் சரி இல்லை என்றாலும் பாபா நீங்கள் இந்த சரீரத்தை வெறுக்கக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் இது மிகவும் வேல்யூபிள் சரீரமாகும், விலைமதிப்பற்ற சரீரம். ஏனென்றால் இந்த சரீரத்தின் மூலம்தான் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து லாட்ரி கிடைத்து கொண்டிருக்கிறது. அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது சங்கம யுகத்தின் மனிதரை குறிக்கிறது. எதுவரையில் ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரையில் வீட்டிற்கு போக முடியாது. அதுவரையில் நமக்கு இந்த உடல், பழைய உடல் தேவை. ஆகையால் இந்த உடலையும் அவமதிக்க கூடாது. இந்த உடலில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் யோக பலத்தின் மூலம் பாவங்களுடைய சுமைகள் இறங்கிவிடும். இல்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அவசியம் தூய்மை ஆக வேண்டும். அடுத்தது பாபா சொல்றார், என்னுடைய பிறப்பு தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது. வேறு எந்த ஆத்மாவும் என்னை போல சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது. அதாவது டைரக்டாக செய்ய முடியாது, கர்ப்பத்தின் வழியாக தான் செய்ய முடியும். ஆனால் தர்மஸ்தாபகர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய ஆத்மா பிரவேசம் செய்கிறது. அதாவது ஜீசஸ் உடலில் கிரைஸ்ட் பிரவேசம் செய்தார், இதுபோல பிரவேசம் செய்யலாம், அது வேற விஷயம் அப்படின்றார் பாபா. நான் வருவதே அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. அதாவது நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக வரேன், ஆனால் அவர்கள் அவர்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக கீழே வருகிறார்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், யார் சத்கதி செய்கிறாரோ அவர்தான் குரு. அதாவது பக்தி மார்க்கத்தில் குருக்கான விளக்கமும் கொடுத்துருக்கிறார். அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோன்மா அமிர்தங்கமயா. அதாவது அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர் தான் குரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர் தான் குரு. மரணத்தில் இருந்து அமரத்துவத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் தான் குரு. அதனால் பாபா சொல்கிறார், மொத்தத்தில் குரு என்றாலே சத்கதி செய்யக்கூடியவர், நல்வழி காட்டக்கூடியவர். ஆகையால் வீடு திரும்புவதற்கான வழி காட்டக்கூடியவர் ஒரு தந்தை தான். குரு என்று சொல்வதை விட சத்குரு என்ற வார்த்தை ரைட் அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா கூறுகிறார், பகவான் தந்தையாக இருக்கிறார், அவராகவே அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுகிறார். கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறார்கள், உங்களுடைய விஷயங்களை கேட்கவே மாட்டார்கள். ஆனால் டிராமா பிளான் படி எப்பொழுது அதிருஷ்டத்தின் கதவு திறக்கிறதோ அப்பொழுது உங்களிடம் வருவார்கள். உங்களை போல அதிருஷ்டம் வேறு எந்த தர்மத்தினருக்கும் கிடைக்காது. பாபா கூறுகிறார், இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தை சொல்வது சரியாக தான் இருக்கிறது என்று நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு சில ஆத்மாக்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க, பிரசித்தமாக இருக்காங்க. மனிதர்கள் கூட்டமாக அவர்களிடம் கூடிடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க இப்பொழுது வந்த புது ஆத்மாக்கள். அந்த புது ஆத்மாக்கள் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், புயல்களும் நிறைய வரும், ஆனால் பயப்படாதீர்கள், இறைவன் படகோட்டி இருக்கிறார் இல்லையா. நிராகார உலகத்திற்கு ஹெவன் என்று சொல்ல முடியாது, அது முக்தி தாமம்தான். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த முக்தி தாமம் ஆத்மாக்களின் வீடு என்று. அடுத்தது பாபா சொல்கிறார், நீங்கள் இல்லறத்தில் இருங்கள், ஆனால் தாமரை மலர் போல் தூய்மையாக இருங்கள். பிறரையும் தனக்கு சமமாக மாற்றினால் உயர்ந்த பதவி அடைய முடியும். இங்கு இருப்பவர்களை விட உயர்ந்த பதவி அடைய முடியும். வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பாபாவை நினைக்கிறார்களோ அவ்வளவு இங்கு இருக்கக்கூடியவர்கள் நினைப்பதில்லை. மற்றபடி முழு உலகத்திற்கும் இந்த செய்தி கிடைக்க வேண்டும். தந்தை வந்திருக்கிறார், அவர் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள்,
அவர் லிபரேட்டர் மற்றும் கைடாக இருக்கிறார் என்று. கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், எப்போதும் ஞான ரத்னங்களை எடுக்கக்கூடிய அன்னப்பறவை ஆக வேண்டும். முத்துக்களை தான் எடுக்க வேண்டும், குப்பைகளை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமித்து பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைவதற்கு டீச்சர் ஆகி பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். தாமரை மலர் போல் தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரையும் மாற்ற வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்க வேண்டும். வரதானம், சகஜ யோகத்தின் சாதனை மூலம் சாதனங்களின் மீது வெற்றி அடையக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். சாதனங்கள் இருந்த போதிலும் சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே இருந்தாலும் யோகத்தின் நிலை மேலே கீழே ஆடக்கூடாது. யோகியாகி பயன்படுத்த வேண்டும். இதற்கு தான் விடுபட்ட நிலை என்று சொல்லப்படுகிறது. அதாவது விடுபடுறது அப்படின்னா பயன்படுத்தாமல் இருப்பது என்ற அர்த்தம் இல்லை, பயன்படுத்த வேண்டும், ஆனால் யோகியாக இருந்து பயன்படுத்துங்கள் அப்படின்றார் பாபா. சாதனங்கள் இருக்கிறது, ஆனால் பேருக்கு தான். ஆர்வமற்ற ரூபத்தில் பயன்படுத்துங்கள். ஒருவேளை உங்களுக்கு இச்சை இருந்தது, ஆசை இருந்தது என்றால் அந்த இச்சை நல்லவராக ஆக விடாது. உழைப்பதிலேயே நேரம் போய்விடும். அதனால் பாபா சொல்கிறார், அந்த நேரத்தில் நீங்கள் சாதனை செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள், ஆனால் அந்த சாதனங்கள் தன் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கும். ஆகையால் பயன்படுத்தக்கூடிய ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலம் சாதனங்கள் மீது, அதாவது இயற்கையின் மீது வெற்றி அடையுங்கள். ஸ்லோகன், எனது என்ற அநேக உறவுகளை முடிப்பதுதான் ஃபரிஷ்தா ஆகுவதாகும். ஓம் சாந்தி.